விஜயனோட சொத்து மதிப்பு எத்தனை கோடி தெரியுமா? சம்பளம் வாங்கின விஜயனே இத்தனை கோடி வச்சிருக்காருன்னா அப்ப சம்பளம் 500 கோடிக்கு மேல போகுதுங்க. பேங்க் அக்கௌண்ட்ல மட்டுமே 200. ஹலோ ஜீஸ், இந்த வருஷம் எலெக்ஷன்ல பங்கேற்கிற முக்கியமான அரசியல் தலைவர்களோட சொத்து மதிப்பு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போமா? முதல்ல நம்ம விஜயன் இருந்து ஆரம்பிப்போம். ஏன் அவர்னா, இப்ப ஐபிஎல் சினிமான்னு பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் தப்போ சரியோ அரசியலை பத்தி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் விஜயன் தான். ஸோ அவர்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த சொத்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, யார் வேணா பார்த்துக்கலாம். முதல்ல வருமானம். அண்ணனோட வருமானம் 2024 இருந்து 2025 வரைக்கும் 184 கோடி. இந்த டைம்ல என்ன படம் வந்துருந்துச்சு தெரியுமா? கோட்டு. 2023 இருந்து 24 வரைக்கும் 105 கோடி. இந்த டைம்ல லியோ தான் வந்திருக்கு. லியோக்கு 105 கோடி தான் வருமானம்னு பார்த்தா இது வந்து வேற ஏதோ கணக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் இவ்வளவு, அந்த வருஷம் அவ்வளோன்னு பிரிச்சு தருவாங்களா என்னன்னு தெரியல. 105 கோடி தான் போட்டிருக்காப்ல. அந்த வருஷம் லியோ ஃபினான்ஷியல் இயர் படி கனெக்ட் பண்ணி பார்த்தா லியோ தான் வந்திருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 2022 இருந்து 23 இது வந்து 198 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி. அடுத்து 2021 இருந்து 22 வரைக்கும் 237 கோடி. இருக்கவே முக்கியம் இதுதான். 2020 இருந்து 21 அப்போ வெறும் 8 கோடி தான். ஏன் அப்படி? அந்த படத்தை அந்த டைம்ல என்ன படம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. அந்த டைம் கோவிட், படமே வரல. அடுத்து பேங்க்ல எவ்வளவு காசு போட்டு வச்சிருக்காங்கன்னு பார்த்தா 213 கோடி. எஃப்டி காசு அந்த அக்கௌண்ட்ல 213 கோடி இருக்குல்ல, அதுவும் எஃப்டி எல்லாம் சேர்த்து அப்படி இப்படின்னு ஒரு 310 320 கோடி வருது. அடுத்து சொத்து, இடம் பார்த்தீங்கன்னா அது பெரிய லிஸ்ட் போகுது. ஆவரேஜா குத்து மதிப்பா போட்டா கூட 127 கோடி வருது. இது வந்து நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன், அவங்க கால்குலேட் பண்ணி போட்டிருந்தாங்க. 127 கோடி இடத்தோட வேல்யூ. அடுத்து கோல்டு, தங்கமா எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 6 கோடி ரூபா. அப்புறம் மொத்த மினரல்ஸ் அந்த மெட்டல்ஸ் எல்லாமே சேர்த்து 9.7 கோடி. இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் டோட்டல் வேல்யூ 528 கோடி. அடுத்து எந்த கட்சியில எந்த கேண்டிடேட்டை பத்தி விவரம் போடலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை நெட்ல எடுத்து என்ன இருக்கோ அதை போடுவோம். பின்குறிப்பு, இது வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டாவோ எந்த கட்சிக்கும் ஆப்போசிட்டாவோ பேசுற வீடியோ இல்லை. பொதுவா இருக்கிற வலைதளத்துல இருக்கிற தகவல் எடுத்து உங்களுக்கு சொல்றேன். இதுல ஏதாவது சரி தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அடுத்த வீடியோல திருத்திக்கலாம். அதை விட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல வந்து அடிச்சுக்காதீங்க. நாலேஜை கெயின் பண்ணிக்கங்க, சுத்தி நடக்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவனுக்கு அவனை பிடிக்கும், அவனுக்கு அவரை பிடிக்கும். இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்குவாங்க. ஆனா அந்த 2 தலைவர்களும் நேர்ல பாத்துக்கும் போது கை குலுக்கி சிரிச்சுப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. ஐடியாலஜில தெளிவா இருங்க, யாருக்கு ஓட்டு போட போறோம் தெளிவா இருங்க. ஒரு நல்ல காரணத்தோட ஓட்டு போடுங்க, கண்மூடித்தனமா ஓட்டு போடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஓஜிஸ்.